கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு நான் உயிருள்ள வார்த்தை ஏசாயா 35:4. உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்க வருவார். நீதியை சரி கட்டவும் பதிலளிக்க வருகிறார். அநேக கேள்விகளை நீங்கள் பார்த்துருக்கலாம், ஆனால் பதில் கிடைக்காம இருந்திருக்கலாம். இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, நான் இன்றைக்கி பதில் தரப்போகிறேன். உனக்காக நீதியோடு, நான் நீதியின் தேவன், உனக்கு நீதி செய்யும்படி நான் உனக்கு பதில் கொடுக்க முடியும். நான் கடந்து வரேன். எத்தனை இடத்துல கோர்ட்டு கேஸுன்னு இருக்கேன், நீதி கிடைக்கலையா? கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கி அந்த நீதி கிடைக்குது. உன் கேஸு இன்றைக்கி முடியுது, உன் பிரச்சனை இன்றைக்கி முடியுது, உன் வழக்காடுதல் இன்றைக்கி முடியுது, உன் கஷ்டம் முடியுது. கர்த்தரை இறங்கி யுத்தம் பண்ணி வழக்காடி இன்றைக்கி நீதி செய்கிற கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்ய போகிறார். இன்றைக்கி உங்களுக்கு ஜெயம் உண்டாயிருச்சு, தீர்ப்பு உங்கள் பக்கம் வரப்போகிறது. அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலுக்கு வருகிறார். அதனால் நீதி கிடைக்காமல் இருக்கீங்களா? உங்களுக்கு நீதி வரப்போகிறது, நியாயம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. பதில் கொடுக்க வர்றாரு. இன்றைக்கி பதில் வந்துருச்சு. பல நாட்கள் அழிந்து கொண்டு இருக்கீங்களா நீதி கிடைக்காம? பல நாள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்க நீதி கிடைக்காம, இன்றைக்கி நீதி கிடச்சிருச்சு. இயேசு வழக்காடுறாரு, இயேசு யுத்தம் பண்ணுறாரு, இயேசு ஜெயித்து தர்றாரு. உன் துக்க நாட்கள் முடிந்தது. அல்லேலூயா. அதனால் தீர்ப்பு வருகிறது. மகளே நீ வெற்றி, மகனே நீ வெற்றி, நீ தோற்று போனவன் அல்ல. நான் சிலுவையில் உனக்காக யாவை செய்து முடித்தது போல் இந்த பூமியில் உனக்காக யாவை செய்து முடிப்பேன். 2 நாளாகமம் 20 யோசபாத்துக்கு விரோதமாக எளிமையினர்கள் அவரே இறங்கி வழக்காடி யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுக்குறாரு. அதே போல் அவர் இறங்குறாரு, வழக்காடுறாரு, யுத்தம் பண்ணுறாரு, எதிராளியை விளைவிக்கிறாரு, ஜெயத்தை கொடுக்குறாரு. 2 நாளாகமம் 20 படிங்க. ஒருவேளை நீங்கள் வந்து கோர்ட்டு கேஸு வழக்காடுதல் இருக்கீங்களா? அப்படி இருக்கிறவங்க 2 நாளாகமம் 20 முழுவதும் படிச்சுட்டு இந்த யோசபாத்துக்கு எப்படி நீங்கள் வெற்றி வாங்கி கொடுத்தீங்களோ எனக்கு வெற்றி வைக்கிடுங்க. உங்கள் வேலை வைக்கிறத வழக்காடுதல் இருக்கிறதா? நியாயம் கிடைக்கவில்லையா? ப்ரொமோஷன் கிடைக்கவில்லையா? சம்பள உயர்வு கிடைக்கவில்லையா? நீதி கிடைக்கவில்லையா? யோசபாட்ட சொல்லுங்கள், நீதியின் தேவனே, நீதிமான் பணமரத்தை போல செலுத்தி வைக்கும் வளருவானே, நான் நீதிமானாக இருக்கிறேனே, எனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி யோசபாட்டை கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக அவர் நீதி செய்வார். உங்களை தள்ளாட விட மாட்டார். காக்கும் தெய்வம் உறங்க மாட்டார். அல்லேலூயா. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்கும்போது நீ கலங்க வேண்டாம், தேய்க்க வேண்டாம். அவர் பெரிய கரை செய்வார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, ஒரு அதிசயம் செய்யுங்க. உங்களுடைய கிருபை தாங்க. இரத்தத்தின் வல்லமை, பாதுகாப்பின் வல்லமை, கிருபின் வல்லமை கூட இருக்கட்டும். நீர் நீதியின் தேவன், நீதி சரி கட்டுகிற தேவன், பதில் கொடுக்கிற தேவன். நீரே பிள்ளைகளுக்கு வழக்காடி நீரே யுத்தம் பண்ணி ஜெயித்ததாங்க. அநேக நாட்கள் வேலை கிடைக்காமல் இருக்கிறாங்க, நீதி செய்யுங்க. அநேக நாட்கள் திருமண காரியம் நடக்காமல் இருக்குது, நீதி செய்யுங்க. ஆண்டவரே, எங்கெல்லாம் வழக்காடுதல் இருக்கிறதோ அங்கெல்லாம் நீர் இறங்கி வழக்காடி உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜெயித்து தாங்க. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.